ஆசையா கோபமா? கதையின் தொடர்ச்சி. என்ன ஆச்சு? ஆள் திருந்திட்டானா? சரளாவின் மனதில் மெலிதான ஏமாற்றம் சூழ்ந்தது. அவள் அடிக்கடி கண்ணாடியை பார்க்க ஆரம்பித்தாள். நல்லா தானே இருக்கேன், அப்புறம் எதுக்காக முகத்தை திருப்பிக்கிறான்? அவன் முகத்தை திருப்பிக் கொள்வதில் அவள் மனம் எதற்காக அத்தனை கவலை கொள்கிறது என்று அவளுக்கு விளங்கவில்லை. அவளுடைய வேலை சம்பந்தமாக எதையாவது சரளா கேட்டால் அவள் முகம் பார்க்காமல் பதில் சொல்ல ஆரம்பித்தான் அரவிந்தன். அவனுக்கு நான் என்ன விரோதியா? அவள் மனம் புகைந்தது. அவனது பாராமுகம் விளைவித்த இனம் விளங்காத எரிச்சலில் அவள் ஒரு நாள் அவன் மேல் எரிந்து விழுந்தாள். இப்போ உங்கள் சொத்து எதுவும் நான் கொள்ளை அடிச்சிட்டேனா? அவளது கடுகடுப்பில் சிறிதளவு கூட பாதிக்கப்படாதவனாக அவளது முகத்தை நிதானமாக நிமிர்ந்து பார்த்தான் அரவிந்தன். எதுக்கு கோபப்படுறீங்க? புரியலையா? புரியலை. இப்படி சொல்கிறவனிடம் தேங்காய் உடைத்தாற் போல எப்படி உடைத்து பேசுவது என்று வழி தெரியாமல் திகைத்தாள் சரளா. பக்கத்து சீட்டில் உட்கார்ந்துருக்கோம். ஆமாம், அதுக்கு என்ன? இப்படி பகையாளியைப் போல பார்த்தால் எப்படி? வேற எப்படி பார்க்க? சொந்தக்காரனை போல பார்த்தா நீங்கள் சும்மா விடுவீங்களா? ஜொல்லு விடுறான்னு பட்டம் கட்டி விட மாட்டீங்க? அவனுக்கு அப்படியெல்லாம் கூட பேச வரும் என்று அன்றுதான் முதலாக கண்டாள் சரளா. பின்னி பெடல் எடுக்கிறானே, ஒன்று இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம்தானா? ஊடே ஒரு நாளும் நிற்க மாட்டீங்களா? பாருங்க மேடம். மேடமா? ஆமாங்க, உங்கள் பெயரை சொல்ல எனக்கு தைரியம் பத்தாதுங்க. ஓஹோ, நானே டியூப்லைட்டு, நேராய் சொன்னாலே புரிஞ்சிக்காத மக்கு பிளாஸ்திரி அப்படி நான் சொன்னேனா? சொன்னால்தானா? இதையெல்லாம் நானாக புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிக்கிறேங்க. என்ன ஒரு பெருமை! அப்படிப்பட்ட எனக்கு நீங்கள் மறைபொருளாக என்ன சொல்ல வர்றீங்கன்னு எப்படிங்க புரியும்? ஒன்று காதல்னு பெண்ணாத்தனம். ஓ, உங்கள் அகராதியில் காதல்னா பின்னாத்தல்னு அர்த்தம் போல. அரவிந்தனின் கூரிய பார்வை சரளாவின் பார்வையை ஊடுருவியதில் அவள் உடலில் ஒரு விதமான சிலிர்ப்பை உணர்ந்தாள். அது என்னமோ அப்படிதான். இன்னொன்று, அண்ணன் தங்கச்சி பாசம். அதாவது நீங்கள் தங்க, நான் அண்ணன். சரளாவினால் அதற்கு ஆமாம் என்று பதில் சொல்ல முடியவில்லை. அரவிந்தனின் தீர்க்கமான பார்வையில் உஷ்ணம் சேர்ந்திருந்தது. இந்த பாச மலரை வளர்க்குறவெல்லாம் எனக்கு தோதுபடாதுங்க. ஊடேன்னு எதையோ சொன்னீங்களே? நட்பு சார், நட்பு. எனக்கும் 1000 நட்பு இருக்குதுங்க. 1000க்கு ஒன்றா உங்கள் நட்பு தேவையில்லை. ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோவொர்க்கர்ஸ், தட்ஸ் ஆல். அரவிந்தனின் குரலில் கம்பீரம் தெரிந்தது. அதுவரை சரளா உணர்ந்திராத அந்த கம்பீரத்தில் அவள் ஈர்க்கப்பட்டாள். அவன் ரொம்ப மாறிட்டாண்டி, பூர்ணிமாவிடம் சொன்னாள். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. அதே குரங்கு மூஞ்சி ஜொல்லு வாயினாதான் தெரியறான். பூர்ணிமா அசட்டையாக பதிலளிக்க சரளா பல்லை கடித்தாள். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பூர்ணி. யாரை பார்த்து குரங்கு மூஞ்சின்னு சொல்கிற? உனக்கு தான் குரங்கு மூஞ்சி, உன் குணாவுக்கு தான் குரங்கு மூஞ்சி. ஏன் மூஞ்சியை பற்றி என்ன வேணாலும் சொல்லு, கேட்டுக்கிறேன். நீ என் ஃப்ரெண்டு. அந்த குணாவை பற்றி என்கிட்ட ஏண்டி சொல்கிற? அதிலும் என் குணாவாமே. அந்த குணா யாரோ, நான் யாரோ. குணாவை பற்றி என்கிட்ட சொல்லக்கூடாது. மூச்சுக்கு 300 தடவை பூர்ணிமா குணா என்று சொல்லி வைக்க சரளா ரௌத்திரமாக கொண்டாள். உனக்கு உன் பெருமடி மகளே. என்ன பெருமை? எனக்கு ஒன்றும் எதுவும் இல்லை. உன் மனசில் 1000 இருக்குடி. அதையெல்லாம் ஒப்புக்கிட்டா நீ எப்படி பூர்ணிமா ஆகி விடுவியே? உன்னை போலவே என்னையும் நினைக்காத. என்ன போலவா? ஆமாம், பின்னே என்ன? அந்த அரவிந்தனை குரங்கு மூஞ்சி ஜொல்லு வாயின்னு நான் சொல்லலை. நீ தான் இதுக்கு முன்னாலே இந்த பட்ட பெயர்களை எல்லாம் அவனுக்கு வைத்திருந்த. நீ சொல்லித்தான் எனக்கே இது தெரியும். இப்போ எதுக்கடி அந்த கதையை இழுக்கிற? அப்புறம் எதுக்காகடி இப்போ என்னோட சண்டைக்கு வர்ற? என்ன ஆச்சு உனக்கு? உன் மனசில் அவன் மேலே காதல் கீதல்னு வந்து விட்டதா? பூர்ணிமாவின் கேள்வியில் சரளாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்படியும் இருக்குமோ? சரளா யோசிக்க ஆரம்பித்தாள். அரவிந்தனை குரங்கு மூஞ்சி ஜொல்லு வாயன் என்றெல்லாம் காரண பெயரிட்டு பாசத்துடன் விழித்தவள் அவள்தான். பூர்ணிமா சொன்னது போல அவள் சொல்லித்தான் பூர்ணிமாவுக்கே அந்த பெயர்களை பற்றி தெரியும். அப்படி இருக்கையில் அவள் மேல் சரளா குற்றம் சொல்வது சரியில்லாத ஒன்றுதானே. நானும் தான் இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ போய் அவனுக்காக ஏன் வக்காலத்து வாங்கினேன்னு தெரியல. காரணம் புரியாமல் தவித்தாள் சரளா. அவளை அறியாமல் அரவிந்தனை அடிக்கடி பார்க்க
ஆரம்பித்தாள். அவன் அவளை பார்த்து கொண்டிருந்த நாட்களில் அவளை வசீகரிக்காத அவனது தோற்றம் இப்போதுதான் அவளை வசீகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஹேண்ட்ஸமாக தான் இருந்து தொலைக்கிறான். அவனது செய்கையை, பேச்சுவாக்கில் ஒற்றை விரலால் முடிக்கோதி கொள்ளும் இயல்பை, அப்படி முடிக்கோதும் போது கலைந்திருக்கும் சிகையின் அழகை அவள் ரசிக்க ஆரம்பித்தாள். இன்னைக்கு டக்கராக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கான். மனதிற்குள் அவள் பாராட்டி கொண்டிருக்கும் போதே அவன் எதேச்சியாக அவள் பக்கம் திரும்பி பார்த்து வைக்க சற்றென்று பார்வையை தழைத்து கொண்டாள் சரளா. கண்டு கொண்டிருப்பானோ? கல்லையும் மண்ணையும் பார்ப்பதைப் போல அவளையும் உனக்கெல்லாம் ஒரு கணக்கா என்று பார்த்துவிட்டு முகம் திருப்பி கொண்டு விட்டான். அவளுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. இதை சும்மா விடக்கூடாது என்ற நினைவுடன் அவனுடன் வேண்டுமென்றே சண்டையை வளர்க்கலானாள். ஏன் சார் இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே வச்சிருக்கீங்க? நீங்கள் தானே கேட்டீங்க. அவளது கேள்விக்கு அவனின் முகம் பார்க்காமல் அவன் பதில் சொன்ன விதத்தில் அவள் மனம் காயப்பட்டது. அந்த மனவழியில் அவன் மீதான அவளின் கோபம் இன்னமும் அதிகரித்தது. நான் கேட்டது இப்போ இல்லை, அப்போ. எப்போ கேட்டால் என்ன? கேட்டது நீங்கள் தானே. ஹலோ, இது ஆஃபீஸ், உங்கள் வீடு இல்லையே. எனக்கும் அந்த நினைவு இருக்குது. அந்த நினைவு இருந்தால் நான் கேட்டப்பவே இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு ஆற அமர எனக்கு என்னன்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்கக்கூடாது. சரளா விடாமல் சண்டை வளர்க்க குணசீலனின் புருவங்கள் உயர்ந்தன. பூர்ணிமா அரவிந்தனுக்கு பரிந்து கொண்டு வந்தாள். எதுக்குடி அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு அப்படி ஒரு வேண்டுதல். பேசாமல் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போவியா? அதை விட்டுட்டு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டா. உன்னை இப்போ வழக்கு தீர்த்து வைக்க வரேன்னு நான் கூப்பிட்டேனா? நீ கூப்பிட்டாதான் நான் வரணுமா? கூப்பிடாமலே வர நீ என்ன சின்ன கவுண்டரா இல்லை நாட்டாமையா? சரளாவின் இனம் புரியாத கோபம் பூர்ணிமாவை சுட ஆரம்பிக்க குணசீலன் குறுக்கே வந்தார். ஏங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அவங்க மேலேயும் கோபப்படுறீங்க. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? அதை சொன்னால் நீங்கள் உடனே தீர்த்து வச்சு விடுவீங்களா? சொல்லி தான் பாருங்களேன். அப்படியா? உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கா? நீங்கள் இந்த பேங்க்கில் வேலை செய்கிறீங்களா இல்லை பிரைம் மினிஸ்டராக இருக்கீங்களா? ஆக உங்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னா நான் பிரைம் மினிஸ்டர் லெவலில் இருக்கணும்னு சொல்கிறீங்க. அடேங்கப்பா, நீங்கள் பட ஆள் தான். டேய் அரவிந்தா, இவங்க கண்ணுக்கு முன்னால் உட்கார்ந்துருந்தாலே உன்னை ஒரு வழி பண்ணணும்னு நினைப்பாங்க. வாடா, கேண்டீன் பக்கம் போய் தொலைக்கலாம். சரளாவை முறைத்து கொண்டே அரவிந்தன் கேண்டீன் பக்கமாக தள்ளி கொண்டு போனான் குணசீலன். என்ன தாண்டா ஆச்சு? அவள் காலையே சுற்றிக்கிட்டு வர்ற செல்லப்பிராணியை போல் இத்தனை நாளும் இருந்தேன் இல்லையா? இப்போ அது இல்லாமல் போனதில் அம்மனிக்கு கடுப்பாகுது. ஓ, அப்படியா விஷயம்? அதுக்கு தான் இவ்வளோ கோபமும் ஆர்ப்பாட்டமும். எனக்கு ஒன்று தாண்டா புரிய மாட்டேங்குது. இத்தனை நாளாக அவள் உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டாளான்னு தானே தவம் கிடந்த. இப்போ தான் அவள் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாளே, அப்புறமும் எதுக்கு அவளை டென்ஷன் ஆக்குற? அவளா பார்த்தா? பின்ன ஆஃபீஸை கூட்டி கழுவுற செங்கம்மாவா உன்னை பார்த்தா? நான் அதை சொல்லலடா மச்சான், வேறு எதை சொன்னேன்? அவளை பார்க்க வச்சன் இல்லை. அரவிந்தன் கன்சிமிட்டி சிரிக்க குணசீலன் விஷயம் புரிந்தவனாக பலத்த குரலில் சிரித்தான். அப்படி போடு அருவாளை, இதுவும் ஒரு டெக்னிக்கா? அம்மனிக்கு என் காதல் பார்வையே பழகி போயிடுச்சா? கடுப்பான பார்வை கண்டதும் தாங்க முடியலை, ஜர்க்காகிறா. உன்னை என்னமோ நினச்சேன்டா மச்சான், இப்படி தீயா வேலை செய்தியே. நடத்துடா நடத்து. அவர்கள் திரும்பி வந்தபோது கண்முன்னால் இருந்த அரவிந்தனை கடத்தி கொண்டு போன விரோதியை பார்க்கும் பார்வையை குணசீலனை நோக்கி சரளா பார்த்து வைக்க அவளிடம் சிநேகிதமாக சிரிக்க முயன்று தோற்றான் குணசீலன். அவனுடைய சிரிப்பை கவனிக்காததைப் போல கடுகடுவென்று முகத்தை வைத்து கொண்டாள் சரளா. பூர்ணிமாவுக்கு கோபம் துளிர்த்தது. சரளா குணசீலனை அலட்சியம் செய்வதாக அவள் நினைத்தாள். இவன்தான் ஆகட்டும், அவளிடம் எதற்காக ஈ என்று பல்லை காட்டணும்? பூர்ணிமாவின் கோபம் குணசீலன் பக்கம் திரும்பியது. அவனை பார்த்தபடி அவள் அரவிந்தனிடம் பேச வாய் திறந்த போதே அது தனக்கான பேச்சு என்பதை கண்டு கொண்டான் குணசீலன். அவனது கண்கள் மின்னின. சரளாவுடன் சேர்ந்து கொண்டு பூர்ணிமாவை அவன் சீண்டி பார்த்த நாளிலிருந்தே அவள் குணசீலன் பக்கம் திரும்புவதில்லை. அன்று அவளது பார்வை திரும்பியதை கண்டதும் அவன் மனம் சிறகடித்தது. எவ்வளோ நாளாச்சு இவ என் பக்கம் திரும்பி. ஏன் அரவிந்தன் சார், என்னன்னு கேளுடா.
நான் உங்களை கூப்பிட்டேன் அரவிந்தன் சார். நானும் உன்னை தாண்டா கேட்க சொன்னேன். சாரை தான் பிரைம் மினிஸ்டரானு கேட்டுட்டாங்கல்ல, அதுக்கு என்னவாண்டா? விட்டு தொலைச்சிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு சிரிப்பென்ன வேண்டி கிடக்கு? அவங்கள கூட தான் சின்ன கவுண்டரா இல்லை நாட்டாமையான்னு அவங்க கேட்டு வச்சாங்க. அதுக்காக அவங்க ஃப்ரெண்டு கூட பேச மாட்டாங்களாடா? நானும் சாரும் ஒன்றுன்னு சொல்கிறார் அரவிந்தன் சார். நான் சரளாவின் தோழி. தோழிகளுக்குள் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்வோம். குணசீலன் அப்படியா? அவன் எதற்காக சரளாவிடம் நட்பு பாராட்ட வேண்டும்? பூர்ணிமாவின் நட்பு குணசீலனின் நட்பும் ஒன்று போன்ற தன்மையுடையதா? இந்த அர்த்தத்தில் தான் பூர்ணிமாவும் அந்த கேள்வியை கேட்டு வைத்தாள். அந்த இன்னொரு பரிமாணம் வெளிப்படுத்திய சொந்தத்தில் குணசீலனின் கண்கள் மின்னின. ஆமான்னு தான் சொல்லேண்டா அரவிந்தா. அவங்களும் நானும் ஒன்று தான். அப்போதுதான் அந்த சொற்றொடரின் அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டவளாக பூர்ணிமா லஜ்ஜை கொண்டாள். அவள் முகம் சிவந்து விட்டது. இப்படி போய் கேட்டு வச்சிட்டேனே. அவள் உதட்டை கடித்து கொள்ளவும் குணசீலனின் சிரிப்பு அதிகரித்தது. விழிக்கிறத பாரு. ஒன்னான்னு கேட்டான்ல, அதான் ஒன்றுன்னு சொல்லிட்டான்ல, என் பின்னாலே வந்துடுவானா? இப்போதும் குணசீலன் அவளுடைய கேள்விக்கான பதிலை தான் சொல்லியிருக்கிறான் என்று பூர்ணிமா மனம் சோர்ந்தது. அவள் கேட்டால், அவன் பதில் சொன்னான். இதை அவனுடைய காதலின் உத்தரவாதமாக எப்படி எடுத்துக்கொள்வது? இருந்தாலும் கூட நீண்ட நாளுக்கு பின்னால் அவர்களுக்கு ஊடே நிகழ்ந்த ஜாடை பேச்சினால் அவள் மனம் சிறகடித்தது. வழக்கமாக கள்ளப்பார்வையை அவன் பக்கம் வீச ஆரம்பிக்க குணசீலன் அதை நேர்கொண்ட பார்வையால் ரசித்து கொண்டிருந்தான். அதை கண்ட சரளாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னமா சைட் அடிக்கிறாங்க. இத்தனை நாளாக சைட் அடித்த இந்த மாக்கானுக்கு இப்போ என்ன வந்து தொலைஞ்சது? அவள் மனதிற்குள் பொறுமியபடி அரவிந்தன் பக்கம் லேசாக பார்த்து வைக்க அவனும் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அதுவரை அவன் அவளை அப்படி பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட தீட்சியமான பார்வையின் அவனிடம் அதற்கு முன்னால் கண்டிராத சரளா திகைத்து போனாள். பார்வையை விலக்கிக் கொள்ள முடியாமல் ஒரு விதமான தவிப்பு அவளுக்குள் எழுந்தபோது அவன் நிதானமாக கேட்டான். நீங்கள் கேட்டு எதை நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் சரளா? என் உயிரை கேட்டாலும் கொடுப்பேனே. இந்த ஸ்டேட்மெண்ட்டையா கொடுக்க மாட்டேன்? பப்ளிக் வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் கவுண்டர் டைம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. அதற்காக இத்தனை கோபமா? அவளின் கோபத்தை மதித்து இதமாக அவன் பேசிய விதத்தில் சரளா நெகிழ்ந்து விட்டாள். அரவிந்தன் அவள் கண்களில் நீர் துளி விட்டது. இது சின்ன விஷயம் சரளா. நான் உங்கள் உணர்வுகளை மதிக்கிறேன். எங்கே நான் காதலை உங்களிடம் நேரடியாக சொன்னால் நீங்கள் சங்கடப்பட்டு விடுவீங்களோன்னு தான் நான் பூர்ணிமாவிடம் அதை சொல்லிவிட்டேன். என் மனசை தெரியப்படுத்துகிறது மட்டும்தான் அதன் நோக்கம். சரளா எதை குற்றம் சொன்னாலோ அந்த காரணத்தை ஒரே நொடியில் தகர்த்து விட்டான் அரவிந்தன். நீங்கள் என் கண்ணுக்கு முன்னாலே தான் இருக்கீங்க, இல்லைன்னு நான் சொல்லலையே. அதுக்காக முகம் பார்த்து என்னை காதலிக்கிறியான்னு கேட்டால் அது நல்லாவா இருக்கும்? காதலுக்கு ஒரு மரியாதை இருக்குது சரளா, அதை நான் கொடுத்தேன். அது ஒரு தப்பா? அரவிந்தன் என்ன காரணத்துக்காக பூர்ணிமாவிடம் தன் காதலை சொல்லி அவளை சரளாவிடம் தூது அனுப்பினானோ அது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆனால் முகத்தை வெகு தீவிரமாக வைத்துக்கொண்டு வார்த்தைகளை நிதானமாக கோர்த்து அதை ஒரு தெளிவுடன் அவன் பேசிய விதத்தில் சரளா அயர்ந்தே போனாள். காதல் சொல்ல 1000 வழி இருக்குதா சரளா? அதில் முதல் வழியே தூது அனுப்புறது தான். அரவிந்தன் சொன்னதை கேட்ட சரளா ஆவென்று வாயை பிளந்தாள். என்ன அப்படி பார்க்குறீங்க? கிருஷ்ணருக்கு தன் காதலை தூதுவர் மூலம்தான் ருக்மணிக்கு தெரியப்படுத்தினாள்னு புராணம் சொல்லுது. இவன் புராணத்தை கூட தெரிஞ்சு வச்சிருக்கானே. சங்க கால இலக்கியங்களில் தலைவனுக்கு தலைவி தூது விடுறதை பற்றி சொல்லாத பாடல்களே இல்லை. மேகம் விடுத்தூது, புறா விடுத்தூதுன்னு ஏகப்பட்ட தூதுகள் இருக்குது. இதில் ஒன்றை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தூது விட்டேன். இது ஒரு தப்பா? இவன் இலக்கியத்தையும் படிச்சிருக்கானே. யார் மனசுலங்க காதல் இல்லாமல் இருக்குது? உங்கள் மனசில் இல்லையா? இல்லை என் மனசில் இல்லையா? அரவிந்தனின் காந்த பேச்சில் கவரப்பட்டிருந்த சரளா தன்னை அறியாமல் தலையை ஆட்டி அதை ஆமோதித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த பூர்ணிமாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது.
அவள் சிரித்து கொண்டே திரும்பி பார்க்க அதே நேரத்தில் குணசீலனும் வாய்விட்டு சிரித்தபடி அவளை பார்த்தான். ஒரு நொடி இருவரும் ஒருவருக்கொருவர் நேரடியாக பேசிக்கொள்ள மாட்டார்கள் என்பதை மறந்து போனவர்களாக இருவரும் முகம் பார்த்து கொண்டார்கள். குணசீலனின் சிரிக்கும் கண்களில் தெரிந்த செய்தி எதுவென்று அறிந்து கொள்ள முயன்றாள் பூர்ணிமா. அதை புரிந்து கொண்டவனைப் போல அவன் புருவங்களை உயர்த்த அவள் அவசரமாக பார்வையை விலக்கி கொண்டாள். இவன் ஒருவன் காதல் இருக்கும்னு சொல்ல மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். என்னை திரிசங்கு சொர்க்கத்திலே வைத்திருப்பதில் இவனுக்கு ஒரு சந்தோஷம். பூர்ணிமாவுக்கு மனதிற்குள் குமைந்தாள். அவர்களை பற்றி கவலைப்படாமல் அரவிந்தன் சற்றும் மனம் தளராத விக்கிரமாதித்தனாக தன் கடமையை செவ்வனே ஆற்றிக்கொண்டிருந்தான். என்ன ஒன்று, அந்த காதலை நான் வெளியில் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலை, அவ்வளவுதான் வித்தியாசம். என்னவோ சரளா அவனை கண்டவுடன் காதல் கொண்டு விட்டதை போலவும் அதை சொல்லாமல் மனதுக்குள் புதைத்து வைத்து கொண்டு சொல்லாமல் தானே இந்த மனசு துடிக்குது என்று மனதிற்குள் துடித்து கொண்டு பாடிக்கொண்டிருப்பதைப் போலவும் அவன் பேசிக்கொண்டே போக சரளா அவனின் தொடர் ஓட்டத்தை போன்ற அந்த தொடர் பேச்சில் ஈர்க்கப்பட்டாள். கில்லாடிடி அவன். ஹாஸ்டல் அறையில் தூங்காமல் மடியில் தலையணையை வைத்து கொண்டு கண்கள் செருக ஒரு மார்க்கமாக சொன்ன சரளாவை விசித்திரமாக பார்த்தாள் பூர்ணிமா. எவனை சொல்கிற? அவன்தான், அந்த அரவிந்தன். எதை வச்சு இந்த திடீர் முடிவுக்கு வந்த? சோ, குறுக்க பேசாதேடி. அது சரி, அவனோட டேலண்ட்டை பார்த்தியா? ஒழுங்காக வேலையை முடிக்காமல் தினமும் மேனேஜரை அல்லாட வைக்கும் அரவிந்தனுக்கு அப்படி என்ன தான் திறமை இருக்கிறதுன்னு பூர்ணிமாவுக்கு புரியவில்லை. என்னத்தை கிழிச்சிட்டான்? இன்றைக்கும் ரிப்போர்ட்டை ஒழுங்காக பிரிண்ட் அவுட் எடுத்து தராமல் சொதப்பிட்டானா? இவனுக்கு போய் என்ன டேலண்ட் இருக்கும்னு என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க. சரளாவுக்கு சுருன்று கோபம் வந்து விட்டது. நீ எல்லாம் மனுஷியாடி. உன் கூடமெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தால் இப்படி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும் போல். மெஷின் கூட வேலை செஞ்சு நாம் எல்லாருமே மெஷினாகவே மாறிட்டோண்டி. அப்போ நீயும் மனுஷி இல்லைங்கிறத ஒத்துக்கிட்ட. வெரி குட். அவன் பேசிய புராண கதையை கேட்டியா? அதை அவன் எங்கே சுட்டானோ? அவனோட இலக்கிய ஈடுபாட்டை பார்த்தியா? அதாண்டி எனக்கும் புரியல. இவனுக்கும் இலக்கியத்துக்கும் எத்தனையோ மைல் தூரம் இருக்குமே. அப்படி இருக்க இலக்கியத்தை பற்றி இவன் எப்படி போட்டு தாக்குனா? இதை சொன்ன பூர்ணிமா நீண்ட காலமாக தன் தோழியாக இருப்பவள் என்பதை மறந்து போனவளாக அவளை ஒரு விரோதியை பார்ப்பதைப் போல பார்த்து வைத்தாள் சரளா. அவனுக்கும் இலக்கியத்துக்கும் தான் ரொம்ப தூரம், உன் குணசீலனுக்கும் இலக்கியத்துக்கும் ரொம்ப பக்கமோ? இப்போது எதுக்காகடி அவனை பேச்சில் இழுக்கிற? எதை வைத்து அவனை என் ஆளுன்னு சொல்கிற? நீ மட்டும் அரவிந்தன் அப்படி சொல்லலாமா? நான் சொன்னால் என்ன சொல்லு, அதை விட்டுட்டு வேற ஒரு ஆளை ஏன் பேச்சில் இழுக்கிற? முதலில் இதுக்கு ஒரு பதிலை சொல்லு. அரவிந்தனை சொன்னால் உனக்கு எதுக்கு இவ்வளோ கோபம் பொத்துக்கிட்டு வருது? பூர்ணிமாவின் கேள்வியில் சரளா திகைத்தாள். அதானே, அவனை சொன்னால் எனக்கு எதுக்கு கோபம் வரணும்? அவன் யாரோ நான் யாரோ நினைத்து கொண்டிருக்கும் போதே அப்படி அரவிந்தனை யாரோவாக நினைக்க முடியாமல் மனதுக்குள் அரவிந்தனை பற்றிய இதமான நினைவு எழுந்தது. அது எப்படி இவள் இப்படி சொல்லலாம்? மனதை கோபித்து கொள்ள முடியாமல் சிநேகிதியை முறைத்து பார்த்தாள் சரளா. ஏண்டி அப்படி பார்க்குற? எதுக்குடி அப்படி சொன்ன? உள்ளதை தானே சொன்னேன். அடேங்கப்பா, இவ பெருசாக உள்ளதை சொல்லிவிடுறவ. குணசீலனை பற்றி உன் மனசில் உண்மையாகவே என்ன நினைப்பு இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியுமா? அதுவரை சரளாவின் முகத்தை அகப்பட்டு கொண்டாயா என்பதை போல கேலியுடன் பார்த்து கொண்டிருந்த பூர்ணிமாவின் முகம் மாறியது. அகப்பட்டு கொண்டவளாக அவள் திரு முகம் திரும்பி கொண்டாள். என் மனதில் காதல் வந்தால் அதை நான் ஒப்புக்கொள்வேன். உன்னை போல மனசை மறைத்து வைத்து வேஷம் போட மாட்டேன். நீ வேஷக்காரிடி. வேஷக்காரி. பூர்ணிமாவின் மனம் அதிர்ந்தது. கடைசியில் அவள் வேஷக்காரியாக ஆகிவிட்டாள். குணசீலனின் கண்ணாமூச்சி விளையாட்டில் அவள் மனதில் காதல் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் குழம்பி போய் கிடக்கிறாளே அவள் வேஷக்காரி. நீ கொடுத்து வைத்தவள்டி. சரளாவின் நினைவில் பூர்ணிமா மனம் குமுறினாள். உன்னை காதலிப்பவன் மனசுக்குள் இருக்கும் காதலை மறைக்காமல் உன்னிடம் சொல்லிவிட்டான். என் காதல் அப்படி இல்லையே. அவன் மனசுக்குள் நான் இருக்கிறேனா இல்லையா என தெளிவாக தெரியலையேடி. அலைக்கழிக்கிறானே.
உன்னை போல நானும் அழகியா இருந்து தொலைச்சிருந்தா நானே அவனிடம் என் காதலை சொல்லியிருப்பேன். அப்படி இல்லாமல் போனேனேடி. இப்போ போய் அவனிடம் நான் என் காதலை சொல்லி அவனும் ஏற்றுக்கிட்டா அது காதலாக இருக்காதுடி. என் மேலே அவன் காட்டுற இரக்கமாக தானே இருக்கும். காதலை யாருமே யாசிப்பாக வாங்கக்கூடாது சரளா. அது தானாய் வரணும். அப்படி தானாய் வருகிறது காதல் குணசீலன் மனதில் அவளுக்காக உதித்து விட்டதா என்று அவள் மனம் படும் பாட்டை சரளாவிடம் சொல்ல முடியாமல் ஊமையாகி போனாள் பூர்ணிமா. ஊரென்ற முகத்தை வைத்து கொண்ட சரளா பூர்ணிமாவிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் ஒரே வண்டியில் வந்து இறங்கின தோழிகளை வியப்புடன் பார்த்தான் குணசீலன். என்னடா ஆச்சு இவங்க 2 பேருக்கும்? அந்த பூர்ணிமா எதையாவது என் ஆளிடம் சொல்லி வச்சிருப்பா. இல்லைன்னா இவ இப்படி மூட் அவுட் ஆக மாட்டா. அரவிந்தன் காதலியை அக்கறையுடன் பார்த்தபடி கூற குணசீலனுக்கு சுல்லென்று கோபம் வந்து விட்டது. எந்த பூர்ணிமாடா? தெருவில் போகிற பூர்ணிமாவா? உனக்கு எதுக்குடா இவ்வளவு கோபம் வருது? அவள் சரளாவோட ஃப்ரெண்டு, நமக்கு கோவர்க்கர். அந்த நினைவு இருக்கட்டும். இருக்கு. அவளை சொன்னால் இவனுக்கு ஏன் கோபம் வருது? எப்போதும் போல இப்போதும் நினைத்து கொண்ட அரவிந்தன் அதை பற்றி அதிகமாக யோசித்து மண்டையை போட்டு உழப்பிக் கொள்ளாமல் சரளாவை பார்வையிட்டான். கொஞ்ச நேரத்தில் சரளாவின் முன்னால் ஐஸ்கிரீம் கப் வந்து நின்றது. நிமிர்ந்து பார்த்த சரளாவின் கண்களில் தெரிந்த ஆச்சரியத்தை கண்ட அரவிந்தன் நிதானமாக கூறினான். எப்போவுமே சிரித்த முகமாக இருக்கிறவங்க இன்னைக்கு சிறுசிறுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. சரி, ரொம்ப சூடாக இருக்கீங்கன்னு ஐஸ்கிரீமுக்கு ஆர்டர் பண்ணினேன். சாப்பிடுங்க. கூலாய் தொண்டைக்குள் விழுந்தா நீங்களும் கூலாக மாறிவிட மாட்டீங்களா? ஐஸ்கிரீமை எடுத்துக்கொண்ட சரளாவின் பார்வையில் தென்பட்ட பெருமிதத்தை கண்டதும் தனக்கு ஏன் அப்படிப்பட்ட கொடுப்பனை இல்லாமல் போய்விட்டது என்று பூர்ணிமாவின் மனம் வலித்தது. அவள் ஓரக்கண்ணால் குணசீலனை பார்த்தபோது அவன் தீவிரமாக கம்ப்யூட்டரின் திரையை பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்தன், சரளா இருவருக்குமான திருமணம் இரு வீட்டாராலும் முடிவு செய்யப்பட்டுவிட்டது. முகம் முழுவதும் பூரிப்புடன் அவர்கள் இருவரும் அலுவலகத்தில் இருந்தவர்களுக்கு திருமண அழைப்பிதழ் விநியோகித்த போது பூர்ணிமாவுக்கு ஏக்கம் துளிர்த்தது. அவள் மனதுக்குள் தனிமையாக உணர்ந்தாள். அவரும் நானும் சென்னைக்கே டிரான்ஸ்ஃபர் கேட்டு அப்ளை பண்ணிட்டோண்டி. 2 பேருக்குமே சென்னை தான் சொந்த ஊர். இங்கே இருந்து என்ன பண்ண? திருமணம் முடிந்த கையோடு மாறுதல் உத்தரவும் வந்துவிட அரவிந்தனும் சரளாவும் சென்னைக்கு போய்விட்டார்கள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.